நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாரு? அவர் இருந்த இடத்துல என்னெல்லாம் நடந்தது? இயேசு கிறிஸ்து போற இடத்துல எல்லாம் என்ன நடந்தது? குருடர்கள் பார்வை அடைந்தனர், காது கேட்காதவங்க காது கேட்டாங்க, நடக்க முடியாதவங்க நடந்தாங்க, பேச முடியாதவங்க பேசினாங்க, மரித்தவர்கள் எழுந்தார்கள், அசுத்தாவிகள் அலறி அடித்து ஓடியது. குணமாக்குகிறவராக இருந்தார். இந்த வசனத்துல கடைசி வார்த்தைய பாருங்க. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். அவர் செஞ்ச நன்மைலாம் என்னது? சுகம் கொடுத்தாரு. அந்த சுகம் யார்கிட்ட இருந்து, யாருடைய அடிமைத்தனத்துல இருந்து அந்த சுகத்தை அவர் கொடுத்தாரு அப்படின்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். அப்போ கண் தெரியாம இருக்கிறது, காது கேட்காம இருக்கிறது, பேச முடியாம இருக்கிறது, நிமிர முடியாம இருக்கிறது, மரண கட்டுகள்ல இருக்கிறது, அசுத்தாவிகள் கட்டுல இருக்கிறது, மரித்து போறது, இதெல்லாம் பிசாசின் வல்லமை, தேவனுடைய வல்லமை அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.